பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றமல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. அன்பான பிள்ளைகளே, ஏசாயாவின் தீர்க்க தரிசனங்கள் என்ற தலைப்பிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன சில வசனங்களை முன்னறிவித்த சில தீர்க்க தரிசன வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அன்பான இன்றைக்கும் கூட ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து முன்னறிவித்ததான மற்றொரு தீர்க்க தரிசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. இந்த இடத்துல ஏசாயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து எப்படி சொல்லுகிறான்னு சொன்னால், ஒரு துளிர் என்று சொல்லி அவர் ஒப்பிடுகிறார், ஒரு கிளை என்று சொல்லி ஒப்பிடுகிறார், துளிருக்கும் கிளைக்கும் அவர் ஒப்பிடுகிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும், அவனுடைய வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே நாம் கிறிஸ்துமஸ் மரத்தை நாம் வைக்கிறோம். இன்னைக்கு ஏன் கிறிஸ்துமஸ் மரத்தை நாம் வைக்கிறோம் என்று சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. அதனுடைய உள்ளர்த்தம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேறறுக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் மீண்டுமாக துளிர்க்க பண்ணுகிறவர், வளர பண்ணுகிறவர், ஆசீர்வதிக்கிறவர் என்பதைத்தான் குறிக்கிற விதத்துல தான் அந்த கிறிஸ்துமஸ் மரம் வைக்கப்படுகிறது. இனிமே கிறிஸ்துமஸ் மரம் வச்சா அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி யாராவது கேட்டால், நீங்க இந்த வசனத்தை வைத்து நீங்க பயப்படாம சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பட்டுப்போன வாழ்க்கையை, அறுக்கப்பட்டதான வெட்டப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க பண்ணுகிறவர் என்பதை குறிக்கிற விதத்திலே இந்த கிறிஸ்துமஸ் மரத்தை நாங்கள் வைக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் தைரியமாய் சொல்லுங்க. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து. அப்படியானால் மரம் எங்கே போனது? வெறும் அடிமரம் தான் இருக்குன்னு சொன்னா அந்த மரம் எங்கே போனது? அந்த மரம், ஈசா என்கிற மரம் வெட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய வேர்களாகிய அடிமரம் மட்டும் பூமியில் இருக்குது. அந்த மரம் வெட்டப்பட்டிருக்கிறது, முழுவதுமாக வெட்டப்பட்டிருக்கிறது, அந்த வேறு மட்டும் பூமியில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த யூதா வம்சம் அன்பார்ந்த பல யுத்தங்களினாலே அது பல முறை அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் தேசம் பல சாம்ராஜ்யங்களினாலே, பல படையெடுப்புகளினாலே அந்த இஸ்ரவேல் தேசம் பல முறை நசுக்கப்பட்டது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்போ அந்த இஸ்ரவேல் தேசம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு முன்பு வரைக்கும் நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் தேசம் பல போர்களை சந்தித்து, பல படையெடுப்புகளை சந்தித்து, பல ராஜ்யங்களினாலே ஆளப்பட்டு, பலராலே அடிமைப்படுத்தப்பட்டு, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பரிதாபத்திற்குரியதான ஒரு நிலைமையில தான் அந்த இஸ்ரவேல் தேசம் இருந்தது, அந்த எருசலேம் பட்டணம் இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அவருடைய சரித்திரத்தை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அவள் வாழ்க்கையிலே துக்கத்தை தவிர, அடிமைத்தனத்தை தவிர வேறு எந்த நன்மையுமே கிடையாது. அப்போ அவர்களுடைய வாழ்க்கை, அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய வாழ்க்கை எப்படின்னு சொன்னால், வெட்டப்பட்ட நிலையிலே, வேறறுக்கப்பட்ட நிலையிலே தான் இருக்கிறது. ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் போது அந்த தேசம் மிகவும் நன்றாகத்தான் இருந்தது. அந்த தேசத்தை ராஜாக்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்நியர்கள் அவர்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அந்த தேசம் முற்றிலுமாய் அழிக்கப்படவில்லை. அந்த தேசத்தை ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் வேறு தேசத்தினுடைய மன்னர்களுக்கு, இந்த அசீரியர்களாலே ஆளப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஏசாயாவின் காலத்திலே அசீரியர்கள், இப்படிப்பட்ட சிலர் பாபிலோனியர்கள், இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். அன்பான பிள்ளைகளே, என்ன நடக்குது? ஏசாயா தீர்க்கதரிசி பிற்காலத்திலே நடக்க போகிறதான சில காரியங்களை குறித்து அவர் முன்னறிவிக்கிறார். இந்த தேசம் எப்படியா இருக்க போகிறது? முற்றிலுமாய் அது அறுக்கப்பட போகிறது, அடிமரம் மட்டும் அது வெட்டப்பட போகிறது என்று சொல்லி அவர் சொல்ல. ஆனாலும் அப்படி அடிமரம் மட்டும் வெட்டப்படுகிறதான இந்த தேசத்துல, இந்த மரத்திலே, ஈசா என்கிற அடிமரத்திலே ஒரு துளிர் தோன்றும், ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மரம் வெட்டப்பட்டு விட்டால் அந்த அடிவேர் இருக்கும். அந்த வேர் எப்பயாவது ஒரு சில நேரத்தில் அது வளர வாய்ப்புண்டு. இல்லை என்று சொன்னால் அது அப்படியே மக்கி மண்ணோடு மண்ணா போயிடும்.
ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இல்லை, அந்த மரம் வெட்டப்பட்டாலும் அதிலிருந்து அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும், ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லுகிறார். அன்பானது, அதே போல அந்த அன்பானது பல பரிதாபத்திற்குரியதான நிலையில இருந்ததான, பல யுத்தங்களை சந்தித்த பரிதாபத்திற்குரிய நிலையில் இருந்ததான அந்த இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவருடைய பிறப்பு அந்த தேசத்திற்கு ஒரு துளிர் விடுவதை போல இருந்தது. அன்பான பிள்ளைகளே, அவருடைய பிறப்பு அன்பான இன்றைக்கும் கூட நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தை ஒட்டுமொத்த உலகமும் ஒரு விசேஷமான கண்ணோட்டத்தோடு தான் பார்க்குது. அந்த தேசம் ரொம்ப சின்னது, ஆனால் அந்த தேசம் அந்த அளவுக்கு சின்னதாக இருந்தாலும் அது அந்த அளவுக்கு மகத்துவமான காரியங்களை தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கிறது. அந்த சின்ன தேசத்துக்காக இன்றைக்கும் பல தேசங்கள் போராடி கொண்டிருக்கிறது. அன்பான பிள்ளைகளே, அந்த மேன்மை எப்படி கிடைத்தது அந்த தேசத்திற்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாக அந்த தேசம் உயர்த்தப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து நம்பிக்கை இல்லாதவருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை உண்டாக்கினார். அன்பான அந்த தேசத்தை கர்த்தர் தலை நிமிர செய்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையும் ஒருவேளை வெட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறதோ, முற்றிலுமாக அழிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறதோ, அடிமரம் மட்டும் உங்கள் வாழ்க்கை வெட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக அது நாசமடைந்த சூழ்நிலையில் இருக்கிறதா? இனி என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை என்றதான சூழ்நிலையிலே உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத மகனே மகளே, உன்னை துளிர்க்க பண்ணுகிறவர் நான், உன்னை மீண்டுமாக ஓங்கி வளர செய்கிறவர் நான், உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே நான் எப்படியாய் துளிராய் நான் இந்த உலகத்திலே பிறந்தேனோ, துளிராய் கிளையாய் இந்த உலகத்தில் வந்து பிறந்தேனோ, அதே போல உன்னையும் துளிர்க்க பண்ணுவதற்கு, நம்பிக்கை இல்லாத உன்னுடைய வாழ்க்கையிலே நான் நம்பிக்கையை உண்டாக்குவதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் வந்து பிறந்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். ஐயா, கிறிஸ்துமஸ் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எதை கற்றுக் கொடுக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் பட்டு போன நம்முடைய வாழ்க்கையை, வேறறுக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை மீண்டுமாக துளிர்விட செய்கிறவர், நம்மை வளர செய்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை இந்த வசனம், கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த இந்த வசனம் நமக்கு தெளிவாய் விளக்குகிறது. மனிதர்கள் நம்மை ஏறி மிதித்தாலும், மனிதர்கள் நம்மை முழுவதுமாய் வெட்டி போட்டாலும், நம்முடைய வாழ்க்கை சீரடித்தாலும், மீண்டும் நம்மை துளிர்க்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை என்னையும் அவர் ஆசீர்வதிப்பதற்காக, மீண்டுமாக உங்களை என்னையும் ஓங்கி வளர செய்வதற்காக அவர் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அந்த ஆண்டவராகிய இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமா? அவர் நம்முடைய வாழ்க்கையை மீண்டுமாக அவர் அவர் தூக்கி நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மீண்டுமாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போமா? பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, அப்பா, பட்டு போன வேறறுக்கப்பட்ட எங்கள் வாழ்க்கை துளிர்க்க பண்ணுவதற்காக இருந்த உலகத்தில் வந்து பிறந்தீர் என்றதான செய்தியை நாங்கள் கேட்க கர்த்தர் கிருபை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாருடைய வாழ்க்கையெல்லாம் முழுவதுமாக ஆண்டவரே வேறறுக்கப்பட்ட நிலையில இருக்கிறதோ, ஆண்டவர் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதோ, அவர்கள் வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் துளிர் விடுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தகப்பனே, நம்பிக்கை இல்லாதவருடைய வாழ்க்கையை கர்த்தாவே நீர் நம்பிக்கையினால் நிரப்பும், ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.